காணியற்றிருப்பதை கண்டு சபித்தார். காணியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, எத்தனை கூட்டங்கள் ஆனாலும் இந்த 4 நாளாயிற்று மாறுமென்றால் நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். இந்த வரிகள் வரும்போதெல்லாம் எனக்கு நடைக்காவு ஞாபகத்துக்கு வரும். பல முறை சொல்லியிருக்கிறேன் நடைக்காவு. அல்லேலூயா. அங்கே ஒரு குடும்பம், ஒரு வார்டு உறுப்பினருடைய குடும்பம். வார்டு உறுப்பினருடைய சகோதரன் பூனா மருத்துவமனையில் உயிர் இழக்க வேண்டிய கடைசி வினாடி. அன்று மாலை விமானம் மூலம் இவர்கள் பூனாவுக்கு செல்வதற்கு ஆயத்தம். வீடு முழுவதும் சுமார் 50க்கு மேற்பட்டவர்கள் துக்கம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரம் மரண செய்தி வரும், ஒரே வினாடி தான் இனி, அவ்வளோதான். ஏனென்றால் நாகர்கோவில் ஜெயசேகர மருத்துவமனை மற்றும் வேறு 2 மருத்துவமனைகள், கேரளா மருத்துவமனைகள் எல்லாம் அவங்களை, அந்த சகோதரனை, ஒரு மிலிட்ரி சகோதரனை பரிசோதித்து விடுதலை கிடைக்காமல் பூனாவுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கேயும் கைவிடப்பட்ட நிலை. ஒரு அதிசயமான சாட்சி. அல்லேலூயா. அவர்கள் என்னை கைவிட்டாலும் ஆமென். நாங்கள் மாட்டுக்கு தான் ஒரு ஊழியம் செய்வோம். அங்கே அதே தெருவில் அந்த ஒரு தெரு உள்ள ஒரு ஊர் இருக்குது. டேவிட் என்ற ஒரு சகோதரன் ஊருக்கெல்லாம் பால் ஊற்றுவான். அவங்க வீட்டுக்கு மாட்டு பண்ணைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அது எங்கள் வேலை. மாட்டு பண்ணை ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்லுவார், பிரதர் நீங்கள் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணி அந்த சகோதரனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஸ்திகளை கொடுத்துருவாங்க. என்ன ஆஸ்தி கொடுப்பாங்க? சிரிச்சுக்கிட்ட கேட்குறேன். நான் அந்த கேள்வியை கேட்டு வாங்கிடுவேன். என்ன கொடுப்பாங்க? அது அந்த வீட்டுக்கு முன்னாடி 10 சென்ட். எந்த ஊழியக்காரன் ஜெபிச்சு விடுதலை கிடைக்கிறதோ அந்த ஊழியக்காரனுக்கு 10 சென்ட் 20 சென்ட் நினைக்கிறேன், அது கொடுத்துருவாங்கன்னு. அப்படி அந்த அம்மா பொருத்தனை பண்ணியிருக்காங்க. நல்லா யோசிங்க. அப்படி மகனை காப்பாற்றுவதற்கு அந்த தாய் பொருத்தனை பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அது வேறு யாருக்கும் அது கொடுக்கட்டும், நம்ம வேலை அழைக்கப்பட்ட வீடுகளுக்கு மட்டும்தான் என்னுடைய ஊழியம். ஆகவே பற்பல நாட்களுக்கு முன்பாகவே அவர் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசை காட்டிடுவார். இதனால் நிறைய ஊழியக்காரங்க அங்கே படையெடுத்திருக்காங்க. எதுக்கு? இது நிலத்தை வாங்கிறதுக்காண்டி. ஆனால் விடுதலை கொடுக்கவில்லை. அன்று நாங்கள் இந்த டேவிட்டுக்கு தான், சகோதரனுக்கு தான் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு கையை பிடிச்சிட்டாரு. பூனாவில் நல்ல செய்தி வரல. விமானம் மூலம் போயிட்டுருக்காங்க, போவாங்க சாயங்காலம் தூக்கிட்டு வர்றதுக்கு. பாவம், அந்த பொண்ணு தான் பாவம். கல்யாணம் ஆகி 3 மாதம் கூட ஆகலை. இந்த பாயிண்ட் தான் சென்டிமெண்ட். அந்த சகோதரன் பாருங்கள், புற ஜாதிக்கு வேண்டி, புற மக்களுக்கு வேண்டி அவன் ஜெபம் பண்ணுறான், விண்ணப்பம் பண்ணுறான். அந்த பொண்ணு தான் பாவம், கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகலை. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகலை, புருஷன் இழந்தா அந்த பொண்ணோடைய வாழ்க்கை என்ன ஆகுது ஆண்டவரே? அவ்வளோதான் கேட்டேன், பொருத்தனைக்கு ஆகலை. உடனே சொன்னார், போ நான் உடன் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் ஆகிய நம்முடைய தேவன். அன்றைக்கெல்லாம் அந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது, யாருக்கு பாட்டுன்னே தெரியாது. அங்கே அந்த டேவிட் சகோதரங்களை அழைத்து செல்கிறான். வீடுக்காக நிறைய ஆட்கள் இருக்காங்க. முற்றத்தில் வெஞ்சி சேரெல்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே போனால் தாய் மட்டும்தான் அந்த மகனை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப வேகமாக போராடுற அந்த துக்க முகத்தில் இருந்தது. அந்த பொண்ணு கற்சலை மாதிரி நிற்கிறான். ஏன்னா வாழ்க்கை தொலைஞ்சு போச்சுல்ல, எல்லா மருத்துவமனையும் கைவிட்டது. ஆனால் அங்கே நாங்கள் போன பிறகு அந்த பொண்ணை கூப்பிட்டேன். யார்? அந்த மனைவி, அந்த சகோதரன் முழங்கால் படி நின்னார். வலது கையை ஆண்டவர் வைக்க சொன்னார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடணும், வேறு வசனம் சொல்லி ஜபிக்கல, முழங்கால் படிக்கல. கையை வச்சதும் தான் ஆண்டவர் பாடின பாட்டாகுது. எனக்கு ஆக்சுவலி அந்த பாட்டுன்னு தெரியாது.
எனக்கு ஆண்டவர் பாடின பாட்டை மட்டும்தான் நான் ஸ்டேஜில் பாடுவேன். நீங்கள் பார்த்தா தெரியும். வேறு நான் பாட்டு எழுதக்கூடியவனாகும். சினிமாவுக்கும் பாட்டு எழுதியிருக்கேன், ஆண்டவருக்கும் பாட்டு எழுதுகிறேன். ஆனால் ஆண்டவர் என் நாவலில் தந்த பாட்டு மட்டும்தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வரும். அன்னைக்கு முதலாக இந்த பாட்டை அப்படியே தெரியாது, கை வச்சு தான் சொன்னார். 4 நாளாயிற்று நாருமென்றார், நம்பிக்கை விடாது அவன் பிள்ளைப்பானென்றார். 4 நாளாயிற்று நாருமென்றார், நம்பிக்கை விடாது அவன் பிள்ளைப்பானென்றார். அவளைப்பட்டார் இயேசு மரித்தவன் உயிர்த்து வர செய்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே. ஆமென் சொல்லுங்க. உடனே அந்த சகோதரிக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், ஆண்டவரே அந்த சகோதரிக்கு சொல்லுகிறார், ஒரு செய்தி கொடுக்கிறார். நீ நம்பிக்கை விடாதே, அவன் பிழைப்பான். பாரு, இந்த பாடலில் அவர் சொல்கிறது, நம்மளோட வாழ்க்கையில் நம்பிக்கையே கிடையாது. நிறைய பேருக்கு வீடு கட்ட முடியுமா, படிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா, இந்த வியாதி நீங்குமா, எல்லாம் கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, எது நடக்கும்னு தெரியல நமக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அந்த பிள்ளைக்கு என்ன மெசேஜ் கொடுக்காரு, ஏய் நீ கவலைப்படாத, அவன் பிழைப்பான். எனக்கே தலை சுத்த ஆரம்பிச்சுது. இந்த பாட்டு எங்கிருந்து வந்து தெரியாது. அவர் ஆறுதலான வார்த்தையை கொடுக்குறார். சொன்னது ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். இன்றைக்கு 9 மணிக்கு படுத்து கிடக்கிற உன் புருஷன் உன்னிடத்தில் பேசுவான். இதான் தீர்க்க தரிசனம். ராஜாக்களுக்கும் இந்த ஊழியம்தான், ராஜ்யங்களுக்கு இந்த ஊழியம், அந்த வீட்டுக்கும் இந்த ஊழியம். இன்று ராத்திரி அது அப்படி சாத்தியக்கூறு. இன்று ராத்திரி 9 மணிக்கு அவன் பேசுவான். அவ்வளோதான். நாங்கள் வெளியே வந்தோம். இவங்க ஏன்னா பாடி எடுக்க போகிறதுக்கு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அவன் பொழைச்சிருவான். என்ன ₹1 கூட காணிக்க தரல. என்னை இந்த அதிர்ச்சிக்குரிய தீர்க்க தரிசனம் அவங்க மரணத்தை எதிர்பார்க்கிற இடத்துல காமெடி பண்ண மாதிரி இருந்து இந்த தீர்க்க தரிசனம். வெளியே வந்தவர் அந்த மாட்டுக்கு ஓனர் டேவிட் சொல்லுவார், பிரதர் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னீங்க, அவன் பிழைப்பானா? நீ தானியா கூட்டிகிட்டு வந்த, உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா பிறகு எப்படி? ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கை நீ இழக்காத, நம்பிக்கையே இழக்காத. மறுநாளை காலையில் ஒரு டெலிஃபோன் அந்த சகோதரியிடத்தில் வந்தது. பிரதர் சொன்ன மாதிரி 9 மணிக்கு என் புருஷன் எங்கிட்ட பேசினான். ஒரு சாமா கையை தட்டுங்களேன். அதே 9 மணிக்கு நான் கேட்குறேன், ஹவு இஸ் பாசிபிள்? எப்படி மிலிட்ரி கேம்பு, எப்படி அவனுக்கு செல்போன்லாம் அன்னைக்கு கிடையாதுல்ல, எப்படி பேசினா? மதில் ஜம்ப் பண்ணி பொண்டாட்டிக்கு மேலே அன்பு கூர்ந்து பேசுவதற்கென்றே பூத்தில் போய் பேசியிருக்கிறான். ஒரு சும்மா கையை தட்டுங்க. இப்போ மருத்துவர் சொல்லுகிறார்கள், இஸ் ஆல் ரைட், பக்கவா சுஸ்தமானான். இனி விமானத்தின் மூலம் அவர் இங்கு வரப்போகிறார். அவர் சும்மா கையை தட்டுங்க. நான் எப்போவும் இந்த இன்னைக்கு சொன்னதில் ஒரு விடுதலையும் சொன்னால் ஒரு போனஸ் கூட வரும்ல. இப்போ ஸ்ட்ரோக்கில் நடக்க முடியாத படுத்து கிடந்த மனிதனை ஆண்டவர் எழுப்பி நிற்க சொன்னார். நின்னார், 12 மணி நின்னார். அதுவும் சரியாக 3ஆவது நாள் 12 மணிக்கு மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கல, ஆண்டவர் நடக்கும்படியாக கிருபை செய்தார். பரிபூரணம், எந்த கோணலும் இல்லாமல் செம்மையாக்கி நன்றாக பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆனால் அன்றைக்கி ஒரு போனஸ் என்ன, 35 வருஷமாக இருந்தால் ஒரு இருமல் வியாதியை சுஸ்தமாக்கி கொடுத்தார். ஒரு சும்மா கையை தட்டலாம். அன்னைக்கு அதே வீட்டில் தான் அன்னைக்கு நாங்கள் இந்த பாட்டை பாடும்போது 4-5 பேர் ஜோம் பண்ணி நின்னாங்க, முழங்கால் பட்டி நின்னாங்க. அதில் ஒரு வயதான ஒரு சகோதரி மாதிரி ஒரு சகோதரி இருந்தாங்க. என்னுடைய பார்வைக்கு வயதான சகோதரி தான். அது அந்த வார்டு மெம்பருடைய மனைவி. நான் அப்படி சுற்றி இந்த பாட்டை பாடி ஒரு சொட்டு எண்ணெய் கொடுத்துருவேன். வாங்கிட்டாங்க. சீசக்காரங்க தான். சீசவங்க எண்ணெய் வாங்கிச்சு இப்படி பார்ப்பாங்க, என்ன செய்யணும் அப்படி தானே. 2ஆம் முறை சுற்றி மறுபடியும் கொடுத்தேன். பிரதர் கிடச்சிருச்சுன்னாங்க.
நான் அசட்டை பண்ணேன். 3ஆம் முறை சுற்றி அவளுக்கே கொடுத்துருனாச்சு. 3ஆம் முறை கொடுத்து, பிரதர் இது 3ஆவது முறை, 3 மாதத்தில் நீ கர்ப்பமாவாய். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஒரு கல்ல 2 மாதம். சரியாக 3 மாதத்தில் அந்த வார்டு மெம்பருடைய மனைவி கர்ப்பமானாள். வயதான சகோதரி கர்ப்பமானாள். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. அடுத்த கட்டமாக அந்த சகோதரன் விமானம் மூலம் வரவழைக்கப்பட்ட பிறகு சொஸ்தமானார். அந்த சகோதரனை பார்ப்பதற்காக எங்களை அழைத்தார்கள். அந்த குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம். மரித்தவன் பிழைத்து வந்தால் எப்படி இருக்கும். ஆனால் பிறகுதான் கேள்விப்பட்டேன் அங்கே பயங்கர சண்டைன்னு. என்ன சண்டைன்னு? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. அதாவது சர்ச்சு கட்டுறதுக்கு அந்த பொருத்தனையை நிறைவேற்றல. அவங்க என்ன என் சொத்தை எடுத்து நீ ஏன் பொருத்தனை பண்ணன? இப்போ விடுதலை பெற்று வந்த சகோதரன் சொல்லுகிறான், என் ப்ராப்பர்ட்டியை தான் கை வைக்க முடியாது, நீ வேணா பொருத்தனை செலுத்திக்கா. நான் உன்கிட்ட கேட்டேன், நான் பொருத்தனை. இப்படி அண்ணன் தம்பிக்குள்ள அங்கே தகராறு, தாய்க்கு மகனுக்கும் தகராறு கேள்விப்பட்டோம். இல்லையா? எதை சொல்ல வரேன்னா, உபாகமம் 23, 21, 22, 23 படி பொருத்தனை பண்ணுனா செய்யணும். 25 வருஷம் இல்லை, 40 வருஷம் ஆனாலும் அவர் கேட்டுருவார். வட்டியோடு கேட்டுருவார், குட்டியோடு கேட்டுருவார். தசமபாவத்துக்கே வட்டி கேட்டவராக நம்ம தேவன். ஒரு சம கையை தட்டுங்க. வேணும்னா வாசித்து பாருங்கள். லேவியர் ஆகமம் 27ஆம் அதிகாரம் 30, 31 வாசித்து பார்க்கலாம். இல்லையா? ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாகிலும் மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் அதில் 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்க கடவன். அல்லேலூயா. இதுதான் வசனம். இப்போ தசம பாகத்தை நீங்கள் என்னங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாச்சுன்னா 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறார். பிரமாணம். யாரா பின்பற்ற முடியுமா? இந்த பைபிள் என்பது ரொம்ப கடுமையான சட்டம் நிறைந்தது. இட்டுக்கம் ஒட்டுக்கம் உள்ளே வர முடியாது, ஒருத்தம் வர முடியாது. ஆனால் வந்தால் திரும்ப போக முடியாது, வந்தால் திரும்ப போக முடியாது. நேரம் ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு தான். இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகள், பணம், கல்வி, மேன்மை, உயர்வு ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆண்டோடைய கிருபை மட்டும்தான் எல்லா நாளும் நிலைச்சு நிற்கும். இல்லையா? எல்லாம் நிலைச்சு நிற்கும். இப்போ பண தேவை யாருக்கு அதிகமாக இருக்குது? கையை தூக்குங்க பார்ப்போம். பண தேவை அதிகமாக இருக்கு. நிறைய பேர் கையை தூக்குறாங்களே, எல்லோரும் சமாளிக்க முடியாது. நேரம் இருக்குது. இப்போ பாத்திரம் இல்லையா? நாமக்கல், பரமத்தி, இப்போ நீங்கள் தூக்கிட்டீங்க. பண தேவை அதிகமாக இருக்குது. தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஊழியத்துக்கு நிறைய தேவை இருக்குல்ல. இப்போ நானும் தூக்கியிருக்க வேண்டியது. நான் தூக்குறதே இல்லை, கவட்டை கேட்குறதே இல்லை. என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், அதான் நம்ம பாணி. சேனல் ஆஃப் பண்ணி சொல்லுவான், ஆஃப் பண்ணிக்கா, எனக்கு என்னன்னு கேட்பேன். கர்த்தர் கொடுத்தா தருவேன், அவ்வளோதான். இப்போ நிறைய கவர்மெண்ட் சேனலு நிறுத்துறதுக்கு யோசிப்பேன். எங்கிட்டே பர்மிஷன் கேட்பாங்க. ஏன் சார் நிறுத்திட்டீங்களான்னு கேட்பேன். சார் எந்த சேனலில் நிறுத்தினாலும் உங்கள் சேனலில் நிறுத்த மாட்டேன் சார், உங்கள் சேனலை நிறுத்த மாட்டேன் சார். அரசு சேனல், அரசோட மோத முடியுமா? அரசு இங்கே இருக்கு. உற்சாக கையை தட்டலாம். அல்லேலூயா. இப்போ பணத்தை அதிகமாக இருக்குது. பிரதர், நான் உங்களுக்கு ஒரு 5 கோடி தரேன், சமாதானமாக உங்களால் வாழ முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. பிறகு எதுக்கு பிரதர் அந்த பணம்? பணத்தை அந்த பா முதல் எழுத்து என்ன? பா. அதில் ஒரு வள்ளியை போட்டால் என்ன? பி. சதுபடிங்க பிணம். பணத்துக்கு இன்னொரு பேர் பிணம். அதையா நம்ம தேடலாம். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆர்டர் கொடுத்தா வாங்கிடலாம், அது வேறு விஷயம். அதுக்கு என்ன வாழ்க்கையை ஓட்டாதீங்க. ஆனால் ஆண்டர் தெரிந்து கொண்டு சிலருக்கு கொடுத்துருவார், கோடி கோடியாக கொடுத்துருவார். ஒரு சும்மா கையை தட்டலாம்.
ஆகவே எல்லாம் தேவைதான். ஆனால் எல்லாவற்றோட நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. கிருபை இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டாகும். அதான் அந்த தூத்துக்குடி சொல்லிட்டாங்களே, கிருபை 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 இல்லையா? முடியலை. எதுக்கு முடியலை? அதுக்கு சொல்லலையே பதில். சிஸ்டர் மறுபடியும் எளிமையில் இல்லைங்க தூத்துக்குடி. அவன் முடியலை என்ன பிரசவிக்க முடியலையா? ஏன்னா உங்களுக்கு பிள்ளை இல்லையே. வேற என்ன முடியலை? சகிக்க முடியலையா? இல்லை இந்த ஊழியக்காரன் அடிக்கடி பொறுத்தனேன்னு சொல்கிறானே அதனால் சகிக்க முடியலையா? அதை பாட்டு இருந்தாலும் பாட்டு அவங்க உள்ளத்தில் வருதுன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குல்ல. சகிக்க முடியலை அப்படி தானே. தூங்க முடியலை படுக்க முடியல. இந்த சாத்தான் விடலை அப்படி தானே. சாத்தானை விட்டு விலக முடியலை. விலகிடலாம், உட்காருங்க, உற்சாகமாக கையை தட்டலாம். ஆகவே ஒரு மனிதன் சமாதானமாய் வாழ்வதற்கு கிருபை தான் தேவை, பணம் தேவையில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இந்த இடத்துல காம்பவுண்டே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறதான். இருந்தாலும் அது நீங்கள் நினைக்கலாம் நமக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது அப்படின்னு. காம்பவுண்டு கிடையாது. இந்த வயசில் இவ்வளோ அழகாக இருக்கான்னா அந்த வயசில் இவ்வளோ அழகாக இருப்பா. யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. யாரும் கற்பனை பண்ணி பார்க்க மாட்டிங்களா? கற்பனை பண்ணி பாருங்கள். இன்னும் அழகாக இருப்பான். அவன் இந்த ரோட்டில் அந்த பக்கம் பஸ்ஸு ரோடு, இந்த பக்கம் ரோடு, இப்படிப்பட்ட இடத்துல ஓப்பனாக குடிசையில் வாழ்ந்துருக்கிறோம். நாங்கள் குடிசையில் வாழ்ந்துருக்கிறோம். அப்போ குடிசைன்னா தங்குறது நாய் தங்குற வீடு தான். நாய் தங்குற வீடு குடிசை. குனிஞ்சு தான் உள்ளே போகணும். குனிஞ்சு தான். ஒரு பொருவற்றருடைய மகன் நான். ஆனால் எல்லாம் இருந்து எல்லாம் போய் கடைசியில் குடிசைக்குள்ளே போகிறோம். குனிஞ்சு தான் போனோம். மழை பெய்தா ஒரு சொட்டு தண்ணி வெளியே